இட்லி மீதிச்சுன்னா இந்த மாதிரி மசாலா இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய், ஒரு தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஆஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. ஒரு 5 இட்லி போல் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டா தான் நம்ம இட்லி சேர்க்கணும். அப்போ தான் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா மசாலாலாம் ஃபுல்லாக அதில் ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மசாலா இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்.